ஒரு மாதிரி இன்றைக்கி பச்சை நிறம் மார்க்கெட்டில் இருந்தது. பட் ரொம்ப வெரி வெரி மார்ஜினல். ஸோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டிஷ் பட் க்ரீன் அப்படின்னு தான் நான் மார்க்கெட் இன்றைக்கி சொல்லுவேன். நிஃப்டி எல்லாம் 8 பேசிஸ் பாயிண்ட்ஸ் மேலே ஏறித்து. மிட் கேப் 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ், மைக்ரோ கேப் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், ஸ்மால் கேப் மட்டும் ஒரு 70 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்தது. காரணம் என்னென்னா, இன்றைக்கும் நேற்றுக்கு மாதிரி எஃப்ஐஐ இன்னொரு 500 கோடி விற்றாங்க. டிஐஎஸ் நேற்று 3500 கோடி வாங்கினாங்க. இன்றைக்கி அதை குறைச்சிட்டு ஒரு 2000 கோடி தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நிடியோட பிஹேவியரும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் வந்து 1540 அப்பு, 1440 டவுனு. ஸோ கிட்டத்தட்ட ஃப்ளாட்டிஷ். இன்ஃபேக்ட் ஓவரால் அந்த செக்டரல் இண்டெக்ஸஸ் பார்த்தீங்கனாலே எந்த இண்டெக்ஸுமே 1% மேலே ஏறல, 1% கீழேயும் விழல. ஸோ எல்லாம் ஒரு ரேஞ்சில் தான் சுற்றி இருந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு மாதிரி ஃப்ளாட் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டை பற்றி பேசுகிறதுக்கு அதிகம் இல்லை. பட் நிறைய நியூஸ் ஃப்ளோ வந்திருக்கு ஃப்யூச்சர் மார்க்கெட்டோட டேரக்ஷனை எஃபெக்ட் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் நான் இன்றைக்கி பேசலான்னு யோசித்தேன். ஸோ ஒன்று வந்து பிரெண்ட் க்ரூட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இது. அதே அந்த 94, 93, 94 லெவல்லே தான் இருந்தது. ஏன்னா யூஎஸ் வந்து இந்த வாரம் இப்போ மிலிட்ரி லெவல்லேருந்து பிளாக்கேட் ப்ளஸ் எக்கனாமிக் இது வழியாக சண்டை போடுறேன்னு தீர்மானம் சொல்லியிருக்காங்க வெளியில். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி சைனா மேலே இந்த ஈரானுக்கு ஹோர்மோஸ் ஸ்ட்ரெயிட் பிளாக்கெட் பண்ணதுனால சைனாவுக்கு எண்ணெய் அனுப்ப முடியல. ஸோ சைனாவுக்கு கொஞ்சம் ஷார்ட் ஃபால் அடிக்கிறதுன்னு நியூஸ் வருது. ஸோ பிரெண்ட் க்ரூட் கொஞ்சம் ஹையாக எலிவேட்டடாக இருக்குது. அது வந்து ஓவராலாக மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் ஓவர் ரேங்க் தான். இது பாசிட்டிவ் டெஃபினட்டாக கிடையாது. ஸோ அது ஒரு நியூஸு. ரெண்டாவது, இந்த பாண்ட் டீல்ஸ் பற்றி 2-3 நாளாக ரொம்ப பேச்சுவார்த்தை நடக்குதுல்ல. என்ன ஆச்சுன்னா, இந்த யூஎஸோட ஒரு $40 ட்ரில்லியன் பாரிங் போடணுன்னே ஒரு மாதிரி பாண்ட் டீல் 30 இயர் பாண்ட் டீல்லாம் 5.3க்கு போனதுனால உடனே அந்த ஸ்காட் ஒருத்தர் ட்ரெஷரி செக்ரட்டரி இருக்கார். அவர் என்ன பண்ணார்னா, யூஸ்வலாக மாதம் $2 பில்லியன் பைபேக் பண்ணுவாங்க. அதை 4 பில்லியனாக டபுள் பண்ணுறேன் சொன்னோன்னே ஒரு நாளைக்கு மார்க்கெட்டில் 30 இயர் பாண்ட் டீல் வந்து 5.31 5.18க்கு இறங்கிட்டா. அது ஒரு நாள் தான் நடந்தது. ஏன்னா யாரும் நம்பலை இது சஸ்டெயின்டாக அவங்களால இது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா பாரோயிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் திரும்ப இன்றைக்கி இந்த 30 இயர் ஈல்டு 5.25க்கு ஏறிடுது 5.18லேருந்து. அண்ட் 10 இயர் ஈல்டும் 4.64 விழுந்தது 4.7க்கு ஏறிடுது. ஸோ இது வந்து ஒரு ஓவரால் நெகட்டிவ் தான். ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட்டில் பணம் டெட்டுக்கு போகும் அமெரிக்கன் மார்க்கெட். ஸோ வெளிநாட்டில் எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு வர காசு கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு செகண்ட் நியூஸு இன்டர்நேஷ்னல் ஃப்ரண்ட்லேருந்து. டொமஸ்டிக் ஃப்ரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா சில நல்ல செய்திகள், சில அவ்வளோ நல்லா இல்லாத செய்திகள் இருக்குது. நல்ல செய்தின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்பேக்ட் ஆஃப் எஃப்சிஎன்ஆர்பி டெபாசிட். அதனால என்ன ஆச்சுன்னா, ஆர்பிஐக்கு இந்த வாரமும் ஒரு $10 பில்லியன் ரிசர்வ்ஸ் ஏறி இருக்குது. 717-18 பில்லியன் வந்துடுது. நாட் வெரி ஃபார் ஃப்ரம் 728 பில்லியன் பீக் ஃபெப்ரவரியில். ஸோ இந்த எஃப்சிஎன்ஆர்பி ஸ்கீம் நல்லா சக்சீட் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் $56 பில்லியன் ஆல்ரெடி வந்ததாக செய்தி. அண்ட் ஆர்பிஐ கவர்னர் 31 ஆகஸ்ட்குள்ளே அதை சீக்கிரமாக மூடிடுறேன்னு சொல்லியிருக்காரு. பட் அவரே இப்போ சொல்லியிருக்காரு $80 பில்லியன் எதிர்பார்க்குறோன்ட்டு. ஸோ ஓரளவுக்கு ரிசர்வ்ஸ்க்கு இது ரொம்ப நம்ம சாலிட் நியூஸு. ஸோ அந்த விதத்தில் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சிச்சுவேஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஓவரால் செய்தி. ரெண்டாவது செய்தி வந்து ஒரு மாதிரி மிக்சடுன்னு சொல்கிறது வந்து, பட் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து இந்த பிஎம்ஐ பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் ரிலீஸ் ஆச்சு ஹெச்எஸ்பிசி மூலமாக. அதில் பார்த்தீங்கன்னா 54.6க்கு போயிருக்கு 54.3லேருந்து. ஸோ கொஞ்சம் மார்ஜினலாக பெட்டராக இருக்குது. பட் மேனுஃபேக்சரிங் இன்னும் பின்தங்கின்னு இருக்குது. சர்வீசஸ்னால தான் இது முன்னாடி இருக்குது. பட் கொஞ்சம் முன்ன ஆனாலும் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, 50க்கு மேலே இருந்தாலும் எக்ஸ்பேன்ஷன். அண்டு 61 மாதமாக கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட் கண்ட்ரி எக்ஸ்பேன்ஷன் மோடில் இருந்திருக்கு. 50+ இருந்திருக்கு அப்படின்னு நம்மளோட எக்கானமிக்கு ஒரு நல்ல செய்தி. இது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு ரைட்டா. ஸோ இது ஒரு நல்ல செய்தின்னு வச்சுக்கலாம். மூன்றாவது அந்தளவுக்கு நல்ல செய்தி இல்லை. என்ன செய்தி அது? ரிசர்வ் பேங்க்கோட மீட்டிங் பற்றி தெரியும். யுனானிமஸாக எல்லோரும் ஓட் பண்ணி நியூட்ரல் பாலிசி 5.25லேயே ரேட் வச்சுக்கலாம் அப்படின்னு, அக்காமடேஷனில் வச்சுக்கலாம், நியூட்ரலில் வச்சுக்கலான்னு ஸ்டான்ஸ் சொல்லிட்டாங்க. பட் இன்றைக்கி மினிட்ஸில் தான் வந்து வெளியில் வருது. என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிஐ கவர்னரே அந்த மினிட்ஸில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரேட் கட் சைக்கிள் ஓவர், இனிமேல் ரேட் கட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் ஒரு 5% லெவலில் இருக்குது. ப்ளஸ் இந்த தேர்ட் குவார்ட்டரில் 5.9 அவங்களே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு இனிமேல் ரேட் கட் எதிர்பார்க்காதீங்கன்னு ஒரு மாதிரி அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டார். அண்ட் 2-3 கமிட்டி மெம்பர்ஸ் வந்து மான்சூனை ட்ராக் பண்ணணும், ஃபுட் ப்ரைஸஸ் அதனால் ட்ராக் பண்ணணும், ஆயில் ப்ரைஸ் ட்ராக் பண்ணணும். அண்ட் இதை பேஸ் பண்ணி இந்த வருஷத்தில் ரேட் ஹைக் பண்ணக்கூடிய நிலைமை வரலாம் அப்படின்னும் மினிட்ஸில் நோட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஆப்வியஸாக ரேட் ஹைக்குனா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இது ஒரு
ஒரு மாதிரி மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் செய்தின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒன்று. பட் இன்னொரு செய்தி வந்து என்னென்னா மான்சூன் அப்டேட் படி பார்த்தீங்கன்னா ஐஎம்டி ரிலீஸ் பண்ணதை பற்றி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்து 930 ஜூன் மாதம் ரொம்ப மோசமாக 35% டெஃபிசிட் இருந்தது. அப்புறம் ஜூலை ஆகஸ்டில் நல்ல மழை பெஞ்சதுனால இந்த டெஃபிசிட் வந்து 87 to 88% ஆஃப் லாஸ்ட் பீரியட் ஆவரேஜ் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை எதிர்பார்க்குறாங்க. 92% வரும்னு எதிர்பார்க்கறதுனால ஓவரால் மான்சூன் சீசன்லேயே இவங்க 90 to 92% எதிர்பார்க்குறாங்க ஐஎம்டி. ஆனால் ஸ்கைமெட் இருக்கா ப்ரைவேட்டு அவங்க 85 தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க வரும்ன்ட்டு. ட்ரவுட்டுக்கே ஒரு 70% சான்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் ஐஎம்டி கொஞ்சம் இன்னும் ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காங்க இது இருக்காங்க. ஸோ அந்த விதத்தை ஓரளவுக்கு நல்லது. பட் இது நிஜமாக எங்கே நல்லதாக வந்திருக்குன்னா கரீஃப் க்ராப்போட சோயிங் பேட்டர்னில் அந்த நாற்று நடுறது இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏக்கரேஜ் பார்த்திங்கன்னா 1030 லட்சம் ஹெக்டேர் லாஸ்ட் இயரோட லெவலோட கொஞ்சம் அதிகமாக சோயிங் நடந்திருக்கு. ஸோ மான்சூன் கொஞ்சம் ஷார்ட்ஃபாலாக இருந்தாலும் சரியான இடத்துல மழை பெஞ்சதுனால அண்ட் ஒரு அன்சீசனல் ரெயின்ஸ் லோக்கல் டிப்ரெஷனால் வந்ததுனால ஓரளவுக்கு அந்த க்ராப்பிங் பேட்டர்ன் ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆகிடுது. இன்ஃபேக்ட் எல்லா க்ராப்புமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட பெட்டராக சோயிங் நடந்திருக்கு எக்ஸப்ட் ஃபார் காட்டன். அது மட்டும் தான், அது ஃபுட்டில் வந்து எஃபெக்ட் ஆகாது. ஒன்று காட்டன் மட்டும் தான் கொஞ்சம் ஷார்ட்ஃபால் இருக்குது. ரைட்? பட் ஒரு ரைடர்னால் என்ன, இந்த சோயிங் ஏதோ சரியாக இருக்குது லாஸ்ட் இயரோட, பட் அந்த அவுட்புட் ஆஃப் த க்ராப் வரணும் இல்லையா, அது சேம் as லாஸ்ட் இயராக இல்லை பெட்டராக வருமாங்கிறதுக்கு சாயில் மாய்ஸ்சர் கண்டென்ட் நல்லா இருக்கிறது முக்கியம். அது இனிமேல்பட்ட பெய்ய மழையில் தான் அது தெரியும். ஸோ அது ஒரு வாட்ச் அவுட் பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது ரிசர்வாயர் லெவல்ஸு சில இடத்துல நல்லா இருக்குது, ரிசர்வாயர் லெவல் சில இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ரபியோட க்ராப்போட சோயிங்க்கு எஃபெக்ட் பண்ணலாம், அதையும் ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம். ஸோ இதையும் அந்த அறிவிப்பையும் சேர்த்து பார்த்தா ஸோ இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனை ட்ராக் பண்ணுறது முக்கியமாக தெரிகிறது. ரைட்? ஸோ செய்தியை ஐ திங்க் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஒரு சம்மரி. ஸோ இதெல்லாம் தான் வருங்காலத்தில் ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த மார்க்கெட்டோட இதுக்கு இந்த எக்கனாமிக் லெவல் ஆக்டிவிட்டிலாம் நான் வந்து ஹைலைட் பண்ணிட்டேன். எதுக்கும் நான் நாளைக்கு காலையில் ஒரு வீக் சம்மரியை வந்து எழுதுகிற கட்டுரை இருக்கும், அதை படிங்க. யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அடுத்த வாரத்துக்கு வேண்டிய ட்ரிகர்ஸ்க்கும் நான் வந்து சண்டேயோ மண்டேயோ ஒரு இது போஸ்ட் போடுவேன். ஸோ அதையும் அவசியமும் படிங்க. ரைட்? அண்ட் நான் வீடியோவும் போட முயற்சி பண்ணுறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி உள்ள செய்தி. இன்றைக்கி ஒரு நியூஸ் பேஸ்டு தான் இன்றைக்கி அப்டேட் கொடுத்தேன். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் தான் சொல்லணும். கொஞ்சம் ஆனால் பாசிட்டிவாக எண்ட் ஆனதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ரைட்? நன்றி, வணக்கம்.